ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆமா கரெக்ட், நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஸோ இதில் எக்ஸாம்பிள் ஃபைல் நான் கொடுத்துருவேன். இதை நீங்கள் அந்த ஸ்லோமோவாக மாற்றி அந்த எஃபெக்டை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ சொல்லும்போது ஈஸியாக தெரியுது, ஆனால் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். நான் இங்கே வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம்பிள் ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டாகவும் கொடுக்குறேன். ஸோ இப்போ லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்டை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ப்ராஜெக்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் நான் கொடுத்தது, இந்த மாடலில் தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான ஒரு சாங் ஆட் பண்ணிக்கோங்க. சாங் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த டியூரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி மியூசிக் மட்டும்தான் வருமா. ஸோ இடையில தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 or 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த சாங்கே ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இது வரையும் போதும். ஸோ இதுக்கப்புறம் தான் எனக்கு சாங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ கிளிப் வரும். நான் அந்த ஃபுல் வீடியோ சாங்குமே எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு கிளிப்பு, ஸோ அதை மட்டும் கரெக்டாக ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த முன்னாடி கட் பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு மட்டும் எனக்கு வேணும். ஸோ அது இவ்வளோ தூரம் ஓகே. இப்போ நான் பேக்கில் கட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளிப்பை பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்லோமோவாக மாற்றுங்க. இப்போ உங்கள்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு லைட் மோஷனில் நீங்கள் ஸ்லோமோவாக மாற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேப்கட்டில் ஸ்லோமோவாக மாற்றி இந்த ஸ்மூத் ஸ்லோமோ அதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே பார்க்க ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச 2வது மெத்தட் பெட்டர். ஸோ கேப்கட்டில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான கிளிப்பை எடுத்துகிட்டு ஸ்லோமோவாக மாற்றிட்டு இங்கே வந்து தேவையான அளவு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் நார்மலாக. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறது இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், தெரியாதவங்களுக்காக. ஓகே, இப்போ சாங் இருக்க இடத்துல ஓகே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடி மார்க்லாம் வச்சுருக்கோமே அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே கான்செப்ட் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லோமோவாக எல்லா கிளிப்பையும் மாற்றி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டில் போய்ட்டு ரேண்டமாக 2 கிளிப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கில் போய்ட்டு அந்த இதை நான் முன்னாடி கட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இதில் நீங்கள் வீடியோ கிளிப் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஏன்னா இந்த வீடியோ கிளிப்லேயே நான் அந்த சாங் ஆட் பண்ணியிருக்கேன்ல, அந்த கிளிப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அது பிளாக் கலர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தெரியும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து ஸோ நீங்கள் எத்தனை மார்க் வச்சுருக்கோமோ அத்தனை கிளிப்புமே நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 கிளிப்பை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 10ஐயும் மறுபடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் கீழே எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் காப்பி லேயர் பண்ணிவிட்டு இதில் போய் பேஸ்ட் லேயர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட்டு கொடுத்தீங்கனாலே போதும், நமக்கு அந்த எஃபெக்ட் நமக்கு தெரியும். ஓகேவா. ஸோ இது வந்து இந்த மாதிரி பிளர்ராக தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஃபில் கம்போசிஷன் யாரை கொடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே கீழே பிளாக் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபில் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்து எல்லா லேயரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 லேயர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி அடுத்ததில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா சிசி இருக்கும். இந்த சிசியை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஆட் பண்ணணும். ஸோ கரெக்டாக ஆட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லேயர் 1, அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் 2, அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் 3, அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் 4 அந்த மாதிரி ஆட் பண்ணணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு குரூப்பாக மாற்றி விட்டு ஸோ மொத்தமாக மேலே மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்குரூப் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை முடிகிற வரைக்கும். இப்போ மேலே கீழே இது பிளாக் தெரியுது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிளாக் கலர் தெரியாத அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி சென்டராக அலைன் பண்ணி வச்சுருங்க, அந்த வீடியோ கிளிப்பு தெரிகிற மாதிரி. ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்த எல்லா ஸ்டெப்புமே பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ மார்க் வச்சுருந்து பார்த்தீங்களா அந்த பார்ட் ஓகே. 2வது பார்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோ கிளிப்பில் உள்ள எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு எப்போதும் போல் அந்த எஃபெக்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அதில் உள்ள எஃபெக்டை காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எதிலெல்லாம் பேஸ்ட் பண்ணணுமோ அதில் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஆரோ பக்கத்தில் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்டல் பக்கத்தில் சின்ன ஆரோ மார்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானது அந்த எஃபெக்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுத்தாலே போதும். ஸோ அந்த எஃபெக்ட் நமக்கு ஆட் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ கொஞ்சம் எனக்கு லேக் ஆகுது, அதனால் கொஞ்சம் கிளியராக எனக்கு தெரியலை. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா எஃபெக்ட்டுமே நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல் ப்ராஜெக்ட் நான் மேக் பண்ணதை காமிக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதையும் பார்த்தீங்க அப்படின்னா XML ஃபைல் 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த XML ஃபைல்.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 குரூப் 2 அப்படின்னு இருக்கும். ஸோ குரூப் 1ங்கிறது சிசி. சிசியை பார்த்தீங்க அப்படின்னா மேலே மூவ் பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்றாம அதை அன்குரூப் பண்ணிடுங்க. ஸோ அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அன்குரூப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட்லாம் நமக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சிசி. இது வந்து வீடியோ கிளிப்பு. ஸோ அது எக்ஸ்ட்ரா உள்ளதை நான் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ அந்த வீடியோ கிளிப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு முன்னாடி என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா அது எல்லாமே நான் குரூப்பாக மாற்றிட்டேன். இன்னுமே சிம்பிளாக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ அதை அன்குரூப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த இதில் ஒவ்வொரு மார்க்லேயும் ஒவ்வொரு வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ ஓகே இப்போ எப்படி ஸ்லோமோவாக மாற்றுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ அந்த மெத்தடில் தான் நான் ட்ரை பண்ணேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எடிட்டிங்ஸை நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை இது ட்ரெண்டிங்கில் இருக்குது, வியூஸ் போகும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இவ்வளோ எஃபோர்ட் போட்டு வியூஸ் போகலை அப்படின்னா அதோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு எனக்கும் புரியுது. ஸோ இப்போ எது ட்ரெண்டிங்கில் இருக்கோ அது அதிகமாக எஃபோர்ட் போட்டு அதில் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஒரு பிரயோஜனம் இருக்குது. வியூஸ் போகும். ஸோ ஃபாலோவர்ஸ் வரும். இது வந்து இந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறது உங்கள் விருப்பம். ஓகே நெக்ஸ்ட்டு எப்போதும் போல் VPN கனெக்ட் பண்ணிக்கோங்க. VPN கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு CapCut ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான வீடியோ கிளிப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த போர்ஷன் வேணுமோ அதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே அதில் ஆடியோ இருந்துச்சு அப்படின்னா அதை மியூட் பண்ணி விட்ருங்க. இல்லாட்டி ஒவ்வொரு வாட்டியும் அதில் அலைட் மோஷனில் போயிட்டு நம்ம மியூட் பண்ணுற மாதிரி ஆயிரும். இல்லை அந்த எஃபெக்ட் கூட இருக்குது, அதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு நீங்கள் மியூட் பண்ணி விட்ருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நார்மலை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்லோமாக வைக்கிறங்க. அதுக்கப்புறம் ஸ்மூத் பெட்டர் குவாலிட்டி இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வீடியோ கிளிப்பை அப்ளை ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையான கிளிப்பை மட்டும் ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம இவ்வளோ டியூரேஷனில் கொடுத்தோம் அப்படின்னா அது அப்ளை ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பீடில் போயிட்டு நார்மலை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு வச்சுட்டு பெட்டர் குவாலிட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இதில் ஈஸியாக ஸ்மூத் அப்ளை ஆகிரும். ஸ்லோமோ நமக்கு ஸ்மூத்தாக கிடச்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ரேஷியோ இங்கேயே மாற்றுறதா மாற்றலாம். இல்லை இதுக்கப்புறம் ஹை குவாலிட்டியாக மாற்றுறதுக்கு ஸோ அந்த விமேக் இந்த மாதிரி இருக்குது. ஹை குவாலிட்டியாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், தனியாக வீடியோஸ் போட்டுடலாம். ஓகே இல்லாட்டி அப்படி இல்லை அப்படின்னா ஸ்மூத்தாக அந்த ஸ்லோமோ அப்ளை ஆனோடனே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போதும் போல் தான் 1080p 30 fpsல. ஸோ ரேஞ்ச் வந்து இமேஜ் வந்து பெட்டர் குவாலிட்டி, அதாவது லாஸ்ட்டு ஹையில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஓவர். இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த வாட்டி இன்னும் எந்த மாதிரி மெத்தடில் கொடுத்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு கமெண்ட் தானே பண்ணி விட்ருங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில், நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய், see you.